நேரத்தை பார்த்து என்ன பண்ண போறோம்? நேரத்துல ஏது நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம்? நமக்கு வேண்டியவங்க பக்கத்துல இருந்தா நல்ல நேரம், இல்லைன்னா கெட்ட நேரம். அவ்வளவுதான். எனக்கு என் புருஷன் பக்கத்துல இருக்கிறது தான் நல்ல நேரம். அந்த நல்ல நேரம் இன்னும் ஆரம்பமா ஆகல. அவர் வந்துடட்டும், அதுக்கப்புறமா நான் வளையல் போட்டுக்கிறேன். மலரு, அடம் பிடிக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. நடக்கிற காரியத்தை பேசு. இவ்வளவு பெரிய விசேஷத்தை கூப்பிட்டுருக்கோம். இவங்களாம் நம்மள மதிச்சு வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரையும் காக்க வச்சுட்டு உன் வளகாப்ப மதிக்காம போன உன் புருஷனுக்காக எல்லாரையும் காத்துட்டு இருக்க சொல்றியா? அம்மா, மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நடத்துற நிகழ்ச்சி இல்ல, என்ன நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக நடத்துற நிகழ்ச்சி. என்ன சந்தோஷப்படுத்தணும்னா என் புருஷன் வர வரைக்கும் காத்துருங்க. இல்ல நேரம் காலம் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கம்மா. மலரு, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? உன் சந்தோஷம் முக்கியம் தான் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு இருக்கிறத நினைப்பு உன் புருஷனுக்கு இருக்கணுமா வேண்டாமா? எந்த தகவலும் சொல்லாம அவர் பாட்டுக்கு இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல கிளம்பி போனா நாங்க என்ன மலர் பண்ணுவோம்? அவன் அப்படிலாம் பொறுப்பு இல்லாம போற ஆளே இல்ல தானா. எதுக்காக போனா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. அனுப்புனவங்களுக்கே தெரியலனா அப்புறம் வேற யாருக்கு தெரியும்? ஏங்க, அவனுக்கு போன் பண்ணி என்னன்னு கேட்க கூடாதா? இல்ல, நீ போன் பண்ணும், போன் கிடைக்க மாட்டேங்குது. அது சிக்னல்லையே என்னவோ தெரியல. ஆமா, சிக்னல் கிடைக்காத அளவுக்கு அப்படி அவர் எங்கதான் போனாரு? அது அசோக்கு தெரியல. அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பான். வந்துருவான். நம்ம ஆரம்பிக்கலாமே, அவன் வந்து சேர்ந்துருவானே. நீங்க எல்லாம் தலையாட்டி நாங்க என்ன செய்யறது? வளையல் போட்டுக்க வேண்டியவ தலையாட்ட மாட்டேங்கிறாளே. மலரு, சொன்னா கேளு. அவர்தான் வந்துருவாருன்னு சொல்றாங்கல்ல, நீ வளையல் போட்டுக்க ஆரம்பியே, முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்துருவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் அவருக்காக காத்திருக்கிறதுல உங்களுக்கு என்ன நீ கஷ்டம் இருக்கு? இது எனக்கும் இப்பிள்ளைக்கும் நடக்கிற முதல் விசேஷம். இதுல அவரும் இருக்கணும்னு நான் நினைச்சா அது தப்பா? சரிம்மா, மாப்பிள்ள வந்தோடனே ஆரம்பிக்கலாம். நீ கண்கலங்காதம்மா. அட என்னங்க நீங்க புரியாதவரா இருக்கீங்க? இன்னைக்கு பொழுது முழுக்க மாப்பிள்ள வரலன்னா என்னங்க பண்ணுவீங்க? வளகாப்பே வேண்டான்னு திரும்பி போயிருவீங்களா? ஆரம்பிச்ச நாளுங்க முடிக்காம பாதியிலே விட்டுட்டு போறதா? மலரு, என் ஆத்தா எல்லாரும் சொல்லும் போது அடம்பிடிக்காதம்மா. பண்ணிக்க வேண்டியதை அதுக்குண்டான நேரம் வரும்போது பண்ணிக்கிறதாம்மா நல்லது. நான் சொல்றத கேளுமா. புருஷன் வெளிநாட்டு போயிருக்க பொம்பளைகளாம் புருஷன் இல்லாம பண்ணிக்கிறது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கம்மா. வெளிநாட்டுக்கு போற புருஷன் கூட பொண்டாட்டி வளகாப்புக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போக மாட்டான். என்னமோ இந்த வீட்டுலதான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குது. இப்படி ஒரு விஷயத்த நான் கண்டதும் இல்ல, கேட்டதும் இல்ல. ஏமா மலரு, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? என்ன மாமா? மா பண்ணிக்கம்மா. கோபி எப்ப வருவான்னே தெரியல, என்ன நெருக்கடியில் இருக்கானும் தெரியல. அவன் வரும்போது வரட்டும், நீ வளையல் போட்டுக்கம்மா. நான் சொல்றேன், சந்தோஷமா நடக்க வேண்டிய விசேஷத்தை நம்ம பிடிவாதத்தினால கசப்பாக்கிக்க வேண்டாம்.
வணக்கம். நீங்க எந்த ஸ்டேஷன்? திருமய ஸ்டேஷன். திருமயமா? சரிதான். ஏன் கோபி, காரைக்குடி ஸ்டேஷன் குற்றாலம் ஸ்டேஷன்லாம் பத்தாதுன்னு இப்ப திருமய ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டீங்களா? அப்படி என்னங்க போலீஸ் மேல உங்களுக்கு அட்டாச்மெண்ட்? சார் நானும் அங்க போல சார், எங்க அண்ணனை பாக்குறக்கா போனேன் சார். எனக்கு என்னமோ காரைக்குடிக்கு வழி தெரியாத மாதிரி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க சார். யோ இன்னும் ரொம்ப பேசுற. உன்னை கூட்டி கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறதுக்கு நாங்க என்ன வேலையை தலைஞ்சிட்டு இருக்கோமா? காரைக்குடி ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால தான் உன்னை நாங்க கூட்டிட்டு வந்தோம். இது பாருங்க ஏட்டையா, பிரசாத்னு ஒரு கொலகார பையில தேடி கோபின்னு ஒரு ஆளு திருமயத்துல இந்த இடத்துல வர்றதா எங்க ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொன்னாரு. எங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. நாங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே இந்த ஆளு அங்க வந்தான். நாங்களும் பிடிச்சி விசாரிச்சோம். இவன் சொன்ன தகவல் எதுவுமே எங்களுக்கு நம்பிக்கையா படல. இவன் முன்னுக்கு பின் முரணாதான் பதில் சொல்லிட்டு இருந்தான். கேஸ் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கேஸ், நாங்க இதுல பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. சரி உங்ககிட்ட ஒப்படைச்சலாம் நான் கூட்டிட்டு வந்துட்டோம். நீங்க பார்த்து என்ன வேணாலும் பண்ணீங்க சார். நாங்கய்யா இந்த ஆளுகிட்ட இருந்து கை பார்த்தின செல்போனு எங்க வேலை முடிஞ்சது. நாங்க கிளம்புறோம். சரி நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். என்ன சார் இது? நான் எங்க அண்ணனை பார்க்கத்தானே சார் போனேன். இவங்க எதுக்கு சார் என்ன பிடிச்சிட்டு வராங்க? தம்பி, உங்க அண்ணன் சாதாரணமான ஆளா இருந்து நீங்க போய் அவரை பார்க்க போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க அண்ணன் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர், தலைமறைவா வேற இருக்காரு. அவரை போய் யாருக்கும் தெரியாம பாக்குறீங்கன்னா எதுக்காக பாக்குறீங்க? என்ன விஷயம்னு நாங்க யோசிக்க மாட்டோமா? அதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொல்லியிருக்காரு. சார் என்னை நீங்க நல்லா விசாரிக்கலாம் சார். நான் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் சார். இன்னைக்கு என் வீட்டுல விசேஷம் சார். என் மனைவிக்கு வளைகாப்பு. எல்லாரும் என்னை தேடுவாங்க சார். நான் போய் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு மட்டும் உடனே இங்க திரும்பி வந்துடுறேன் சார். அது எப்படி தம்பி? சந்தேகத்துல பிடிச்சு வந்தாலும் நாங்க எப்படி விட முடியும்? சார் திருமயம் போலீஸ்காரங்களுக்கு தான் எனக்கு தெரியாது. நீங்களும் உள்ளூர் தான், நானும் உள்ளூர் தான். உங்களுக்கு எனக்கு தெரியும்ல சார். ப்ளீஸ் சார். தெரியும் தெரியாதுங்கிறதெல்லாம் பேசல தம்பி. கேஸ் எங்க கேஸா இருந்தா நாங்க ஏதாவது பண்ணலாம். இது எங்க கேஸ் இல்லையே, குற்றாலம் போலீஸோட கேஸ். விசாரிக்க சொல்லி அவங்க எங்களை கேட்டிருக்காங்க. நாங்க பாட்டுக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல சார். நான் தப்பு எதுவுமே பண்ணலையே சார். எங்க அண்ணனை தானே சார் தேடி போனேன் சார். எங்க வீட்டு விசேஷத்தை முடிச்சிட்டு வந்துறேன் சார். அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க சார். அது ஏன் அதிகாரத்துல இல்ல தம்பி. இங்க பாருங்க சார், என் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. என் மேல எந்த புகாரும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி எங்க அண்ணனை சந்திக்க போனதான் பிரச்சனை வச்சுட்டா கூட எங்க அண்ணனை நான் சந்திக்கவே இல்லையே சார். அதுக்கு ஏன் சார் என்ன இங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? தம்பி நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுல நான் எதுவும் பண்றதுக்கு இல்ல. இந்த விஷயம் என்னன்னு இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தான் தெரியும். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரிங்க சார். இப்ப இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. அது வரைக்கும் போய் உட்காருங்க. சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். என் போனை மட்டும் கொடுங்க சார். அதுல ஒரே ஒரு போன். என் வீட்டுக்கு மட்டும் போன் பண்ணி சொல்லிக்கிறேன் சார். இல்லைன்னா எல்லாரும் பதறிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இங்க இருக்கிற போன்ல நான் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க சார். நான் போன் பண்ணி எங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறேன் சார். எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான். தொந்தரவு பண்ணாம பெஞ்சில போய் உட்காருங்க தம்பி. ஷர்ட் சரியா இருக்கா? கரெக்டா இருக்கு. தலைவலி எப்படி இருக்கு? இப்ப குறைஞ்சிருக்கா? தூங்கி எந்திரிச்சதுனால இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வாங்க சார். என்ன சார் ரூமுக்கே வந்துட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? போன் போட்டா போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. வேற எப்படி நான் கான்டாக்ட் பண்றது? அதே ரூமுக்கே வந்தேன். என்ன மாப்பிள்ள, யாரு இவரு? இவர்தான் நம்ம கஸ்டமர். இவருக்கு தான் நான் சவாரி வந்திருக்கேன். இவரை நம்பி நான் ஒரு காரை வாடகை எடுத்தேன் சார். தெரியாத ஊர்ல என்னை நட்டாத்துல விட்டு போயிட்டார் சார் இவரு. என்ன பிரச்சனை? காலையில வில்லுண்டி தீர்த்த போகணும், ராமர்பாதம் போகணும், தனுஷ்கோடி போகணும்னு வரிசையா ப்ரோக்ராம் வச்சிருந்தேன் சார். வண்டியை கொண்டாடாம இவர் எல்லா பிளானையும் கெடுத்துட்டார் சார். இதுக்கு நாள் வாடகை கொடுத்து டீசல் போட்டு டிரைவர் பேட்டா கொடுத்து தேவையா சார் இதெல்லாம்? காசு ஒரு பக்கெட் இருக்கட்டும், காரியத்தை கெடுத்துட்டாரு. மதியம் எனக்கு 2 மணிக்கு ட்ரெயின். அதுக்குள்ள தீர்த்தமாடி சாமி கும்பிட்டு நான் ஊருக்கு போகணும். எப்படி சார் போறது? போன் பண்ண போன் எடுக்க மாட்டேங்கிறார் சார் இவரு. மாப்பிள்ள ஏன் இப்படி பண்றீங்க? வேலையை முடிச்சிட்டு வர வேண்டியதானே? இல்ல மச்சான், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி வெளியே போக முடியும்? உங்க பிரச்சனைக்கு நான் பலிகடாவா? சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கு வேற கார் நானே அரேஞ்ச் பண்றேன். என்ன விட்டுருங்க சார். உங்க பணத்தை வேணா நான் திருப்பி கொடுத்துறேன். இது என்னங்க பேச்சு? இனிமே வேற வண்டி ஏற்பாடு பண்ணி போய் வந்து இதெல்லாம் நடக்கிற கதையா? நீங்க நம்பிக்கையான ஆளுன்னு உங்க வண்டியை புக் பண்ணி வந்தோம். இப்ப வேற வண்டியில போங்குறீங்க. கண்டவனையெல்லாம் நம்பி பொம்பளைங்க பிள்ளைகளோட என்னால போக முடியாதுங்க. என் வேலை மதியம் வரைக்கும் தானே. ஒரு வழியா முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க சௌகரியம் போல இருங்க சார். சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். மாப்பிள்ள ஏன் உங்களுக்கு போறதுல அப்படி என்ன பிரச்சனை? இல்ல மச்சான், உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்?
எனக்காக உங்க வேலையை கெடுக்காதீங்க. நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு இல்ல மச்சான். நான் தான் சொல்றேன்ல, நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. அதுக்கு இல்ல மச்சான், நான் போன நேரம் பார்த்து திடீர்னு தலைவலி வந்துச்சுன்னா மாத்திரை போட்டுக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி மச்சான், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க எங்கேயும் வெளியெல்லாம் போவேனா? நான் ரூம் பாய்ட்ட காசு கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துருவான். சாப்பாடு கூட நீங்க போக தேவையில்லை, அவனே வாங்கி கொடுத்துருவான். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், போலாம் வாங்க. வாங்க மச்சான், கதை சாத்திங்க. தம்பி சார், ரூம்ல என் மச்சான் இருக்காரு. சரிங்க சார். அவர் சாப்பிட வச்சா கட்டாரா மத்தியானம் வாங்கி கொடுத்துரு. சரிங்க சார். நடுவில் ஒரு எண்ணெய் கட்டாலும் வாங்கி கொடுத்துரு. சரிங்க சார். உடம்பு சரியில்லாத மனுஷன், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. சரிங்க சார். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க சார். இந்த காசை வச்சு போயிட்டாங்க. வணக்கம் சார். என்ன கோபி, திருமயம் போலீஸ் உங்களை எங்க கூட்டிட்டு வந்துட்டாங்களா? சார், நீங்க தான் என்னை கூட்டு வர சொல்லி என்னை கூட்டு வந்ததா சொன்னாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை கூட்டு வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல சார். உங்க அண்ணன் பிரசாத் திருமயத்தில் ஒளிஞ்சிருக்கிறதாவும் நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துச்சு. உங்களை பிடிச்சா உங்க அண்ணனை ஈஸியா பிடிச்சிடலான்னு திருமயம் போலீஸுக்கு நான் தான் தகவல் கொடுத்தேன். உங்களை கண்காணிக்கவும் சொன்னேன். அவங்க என்னன்னா உங்களை பிடிச்சிட்டு வந்துட்டு உங்க அண்ணனை கோட்டை விட்டுட்டாங்க. சார், எங்க அண்ணன் அங்க இருந்தா தானே சார் எங்க அண்ணனை பிடிக்க முடியும். என்ன அங்க இல்லையா? அப்போ உங்க அண்ணனை வேற எங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சார், எங்க அண்ணனை எதுக்கு சார் நான் ஒளிச்சு வைக்கணும்? எங்க அண்ணன் இந்த கொலையை பண்ணலைங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார். அவர் கொண்டு வந்து போலீஸ்ல சரண்டர் பண்ணி சட்டப்படி இந்த வழக்கை சந்திப்பேன்னு தான் நான் குற்றாலம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இப்ப அதே தான் சார் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எங்க அண்ணனை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார். ஏன் சார், எங்க அண்ணன் எங்கிட்ட இருந்தா தானே சார் அவரை நான் மறைச்சு வைக்க முடியும். எங்க அண்ணன் எங்க இருக்காரு எனக்கு தெரியல சார். அப்போ நீங்க எதுக்கு திருமயம் போனீங்க? சார், எங்க அண்ணன் தலையில அடிபட்டு திருமயத்துல ஒரு கடை வாசல்ல மயக்கம் போட்டு கிடக்காருன்னு அந்த கடைக்காரர் எனக்கு போன் பண்ணாரு சார். அதை வச்சுதான் நான் அங்க போனேன். எங்களுக்கு நீங்க தகவல் சொல்லிருக்கலாம்ல. தப்பு தான் சார். ஆனா எங்க அண்ணன் தலையில அடிபட்டு மயக்கமா கிடக்குறான்னு சொன்ன உடனே அந்த பதட்டத்துல நான் உடனே கிளம்பி போயிட்டேன். ஆனா ஒருவேளை நான் எங்க அண்ணனை பார்த்திருந்தேன்னா அவரை உடனடியா ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு உங்களுக்கு தான் சார் தகவல் சொல்லியிருப்பேன். ஆனா அவர் அங்க போகவும் இல்ல, அப்படி ஒரு விஷயம் நடக்கவும் இல்ல சார். யாரோ பொய்யான தகவலை எனக்கு சொல்லி என்னை திருமணத்துக்கு வர வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் சார், எனக்கு பொய்யா தகவல் சொன்ன மாதிரி உங்களுக்கும் போன் பண்ணி நான் எங்க அண்ணனை திருமயத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு பொய்ய சொல்லி உங்களே நம்ப வச்சிருக்காங்க. நீங்களும் அந்த போனை நம்பிட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க சார். உங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு? அந்த நம்பரை கொடுங்க. சார், என்கிட்ட என் போன் இல்ல சார், ஏட்டா கிட்ட தான் இருக்கு. ஏண்டியா, அவர் போனை கொடுங்க. இந்தாங்க, அந்த நம்பர் எடுங்க. ஹலோ, நான் காரைக்குடி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இது யாரோட நம்பரு? ஓ, இது எங்க திருமயத்துல இருக்கு? என்னது, காரைக்குடியிலையா? காரைக்குடியில எங்க? சரி, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி திருமயத்துல இருந்து பேசுறதா சொல்லி ஒரு ஆள் அங்க இருந்து பேசுறானா? உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நானும் ஒரு ஆள் அனுப்பி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றேன். ஓகே கோபி, உங்களுக்கு வந்த போனு திருமயத்துல இருந்து வரல, காரைக்குடியில இருந்து தான் வந்திருக்கு. சோ நீங்க சொன்னது சரிதான். உங்களை யாரோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில என்னால அப்படிலாம் யோசிக்க முடியல சார். இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு வளைகாப்பு சார். என்னைய காணான்னு எல்லாரும் பதறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த போன்னால தான் சார் திருமயத்துக்கு வந்தேன். எவ்வளவு போலீஸ்ட்ட கெஞ்சி பார்த்து என்னை விடல. இப்ப என்னை உடனே அனுப்புவீங்க சார். நான் போயிட்டு வேணாலும் திரும்பி வந்துடுறேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அனுப்பி விடுங்க சார், செக் பண்ணிக்கிட்டோம். சேச்சே, இதுல செக் பண்றதுக்கு என்ன இருக்கு கோபி? இத முதல்ல என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? சார், நான் உங்ககிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். போன் பண்ண கூட என்னை விடல சார். சார், இப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க கோபி, இங்க நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி சார், தேங்க்யூ சார். கிளம்புங்க. நீங்களும் எல்லாரும் கூடயும் வந்து சாப்பிடலாமே. பரவாயில்லைங்க,
மலர் சாப்பிடணுங்கிறதா முக்கியம். அவ சாப்பிட்டுட்டு வரட்டும், நாங்க அவளை கூட்டிட்டு கிளம்புறோம். நல்ல வேலை, மாப்பிள்ளைக்காக காத்திருந்தோம்னா இன்னைக்கு வளகாப்பே நடந்திருக்காது. இன்னும் வரல பாரு, எங்க போய் ஒளிஞ்சாருன்னே தெரியலையே. ஏங்க அதான் எல்லாம் முடிஞ்சுல, இனிமேலாவது அந்த வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க கூடாதா? உள்ளதா சொன்னேன், பேசக்கூடாதுன்னா பேசல. முதல்ல சாப்பிடுங்க, தொண பேசிக்கிட்டு. ஊட்டி விடுவாணி. அண்ணி சாப்பிடுங்க அண்ணி. அண்ணி இங்க பாருங்களேன், இது தக்காளி சாதம் அண்ணி. பொறுக்க பறைய மருமக உங்களை மாதிரியோ இந்த தக்காளி மாதிரியோ சக்கச்சவேன்னு பொறுக்கிறதுக்காக வாங்கிக்கோங்க அண்ணி. அண்ணி, மகேஷ் கொடுத்தது பாப்பாவுக்கு. இது புளியோதரை அண்ணி. மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது புளிதான். இந்த புளியில இருக்கிற புளிப்பு உங்க நாக்கிலேயே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி எங்க அண்ணன் நினைப்போம் என்னைக்கு உங்க மனசுலயே ஒட்டிட்டு இருக்கணும் அண்ணி. வாங்கிக்க அண்ணி. அண்ணி, இது தேங்காய் சாதம் அண்ணி. இது உங்களுக்காக, என் அண்ணிக்காக. வாய் வேக்காட்ட தேங்காய் பால் தணிக்கிற மாதிரி உங்க மனசுல இருக்க வேக்காட்ட தணிக்கிறதுக்காக இந்தாங்க அண்ணி, வாங்கிக்கோங்க. அண்ணி, இது கதம்ப சாதம் நம்ம குடும்பத்துக்காக. பருப்பும் பல வகையான காயும் மசிச்சு வச்சு உன்னோட ஒண்ணா கலந்துருக்கு மாதிரி நம்ம குடும்பம் எந்த மனசு வித்தியாசமும் இல்லாம எப்பவும் போல உன்னோட ஒண்ணா கலந்து இருக்கிறதுக்காக. மலரு, இது தயிர் சாதம். என் மருமக மனசையும் வயிறையும் குளிர வைக்கிறதுக்காக இந்த மாமியா ஊட்டுற சாதம். இத வாங்கிக்கோமா, இத வாங்கிக்கோடா. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அண்ணி. சாப்பிடுங்க அண்ணி. இந்தம்மா சாப்பிடு, வாங்கிக்கோங்க. அண்ணி, சித்தி சொன்னது மாதிரி ஆம்பளை பிள்ளையோட வராதீங்க. என் பாண்டி கட்டுற மாதிரி பொம்பளை பிள்ளையோட வாங்க. போயிட்டு வர போயிட்டு வாடி. எங்க வம்சாவளியும் வயிற்றுல வளருதுமா. உனக்கு ஒரு குறையும் வராதுடா. நீ சந்தோஷமா போயிட்டு வாடி என் தங்கம். சாந்தி மாமா. போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. சந்தோஷமா போயிட்டு வா.
வரேன். போயிட்டு வாம்மா. வரேன் காஜா. அடி உங்களுக்கு கல்யாணம் ஆன முத நாளே எங்க வீட்டுக்கு வந்தீங்க. பாப்பா போதுனே பாப்பா தூக்கி வீட்டுக்கு வாங்க நீ. வருத்தப்படாதீங்க. அழுகாதீங்க அண்ணி. பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க நீ.